உங்க கையில நான் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்னைக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். அந்த 10 லட்ச ரூபாயில இருந்து நீங்க 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கிடுங்க. ஒரு 2 லட்ச ரூபாவை கோல்டுல போட்டுருங்க. 2 லட்ச ரூபாயில ஒரு நிலம் வாங்கிடுங்க. ஒரு 2 லட்ச ரூபாயில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2 லட்ச ரூபாயில நீங்க போய் ஊர் சுத்தி பார்ட்டி பண்ணிடுங்க. இது மாதிரி நான் கொடுத்த 10 லட்சத்தை 5 இடத்துல நீங்க அந்த காசை போட்டுருங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இந்த 2 லட்சம் ரூபாய் இந்த 5 இடத்துல போட்டிருப்பீங்கல்ல, அதை போய் அது எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அதாவது பைக்ல போட்ட 2 லட்சம் என்னவா இருக்குன்னு பாருங்க, இடத்துல போட்ட 2 லட்சம் என்னவா இருக்குன்னு பாருங்க, கோல்டுல போட்ட 2 லட்சம் எவ்வளவா இருக்குன்னு பாருங்க, பிசினஸ்ல போட்ட 2 லட்சம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா ஊர் சுத்தி பார்ட்டி பண்ண 2 லட்சம் ஜீரோவா இருக்கும். இந்த இடத்த 2 லட்சம் அந்த 5 இடத்துலயும் நீங்க போட்டதை நீங்க பாத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு பணத்தோடைய அந்த சயின்ஸ் புரிஞ்சிடும். இவ்வளவுதான் சிம்பிள். டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மணி, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் இவ்வளவுதான். இந்த 5ம் உங்களுக்கு என்ன திருப்பி தருதுன்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டா நீங்க அழகா அந்த பணத்தை எங்க போடணுமோ அழகா நீங்க போட்டுருவீங்க.